அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஷ்டமத்தில் உங்களுக்கு நடக்கப் போகும் அபூர்வ மாற்றங்கள், அதனால் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம், நடக்கப் போகும் அதிசயம். ஆம், காரணம் 2 கிரகத்தினுடைய வக்ர பார்வையால் மாறப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கை. ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பரணி தரணி ஆளும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் உலகத்தை ஆளக்கூடிய அமைப்பும், உறவுகளை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அமைப்பும் மற்றும் சொந்த பந்தங்களும் நல்ல ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பும் இவர்களிடம் உண்டு. கண்டிப்பாக நட்புகளையும் சொந்த பந்தங்களையும் விரிவாக்கம் செய்து கொள்வார்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு 2ஆம் வீடான ரிஷபத்தில் குருவான வந்திருக்கிறார். 11ஆம் வீடான கும்பத்தில் சனிவான வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சனி வக்ரம் அடைஞ்சிட்டார். இப்போது அக்டோபர் 9 குரு வக்ரம் அடைய போகிறார். ஸோ 2 கிரகமே வக்ரம் அடைய போகுது. இந்த 2 கிரகத்துடைய பார்வை நிச்சயமாக ஜோதிடத்தில் எல்லாருக்குமே தெரியும். குரு பார்வை நன்மை செய்யும், ஆனால் சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள். ஆனால் அந்த 2 கிரகமே சேர்ந்து ஒரு வீட்டை பார்த்தா அப்படி தான் குருவினுடைய நேரடி 7ஆம் பார்வை விருச்சிகத்தையும், சனிவனுடைய 10ஆம் பார்வை அதே விருச்சிகத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அந்த 2 கிரகத்துடைய பார்வை மாறுது. ஏன்னா 2 கிரகமே வக்ரம் அடைப்பு. விருச்சிகம் என்பது உங்களுடைய மேசராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடாக வருகிறது. ஸோ அந்த நிலைப்பாடுகளில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன் உங்கள் நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம். ஸோ அந்த வீட்டில் குரு அமர்ந்திருந்து அந்த 8ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ இந்த நிலைப்பாடுகளில் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக முதல்ல நான் சொல்லக்கூடியது, வாழ்க்கை துணையின் வழியில் எப்பேற்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நிச்சயம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் போராட்டம் சரியாகும். அதன் வழியில் ஒரு அதிசயம், வாழ்க்கை துணையுடைய மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது முதலாவதாக நடக்கும். 2ஆவதாக பிள்ளைகள் வழியில் கண்டிப்பாக பிள்ளைகளால் ஒரு காதல் சமாச்சாரம், பிள்ளைகள் வழியில் ஒரு கல்யாணம், அல்லது பிள்ளைகள் வழியில் வேறு எதுவும் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பின் அந்த பிரச்சனைகளில் ஒரு மாறுபாடுதல் கண்டிப்பாக தெரியும். அது உங்களுடைய மன ஆறுதலுக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய மனப்பிரச்சனையை தீர்க்கும். மேலும் பிள்ளைகளே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது, மூத்த சகோதர சகோதரிகள் அதன் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட கஷ்டங்களும் குறைபாடுகளும் நீங்க போகிறது. அவர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகமான முறையில் ஏற்படும். வரவேண்டிய லாபப்பணம் என்பது வசூலாகப் போகிறது. ஆமாங்க, உங்களிடம் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைபட்டு வந்ததா, அந்த தடைபட்ட பணம் இனி தடையின்றி வந்து சேரும். சில பேர்த்துக்கு, அதுவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மறைமுகமான வேலை தொழிலால் கையில் நிறைய போகின்ற காசு பணம். ஸோ அந்த மறைமுகமான வேலை தொழில் மூலமாக கையில் காசு பணம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. மேலும் சில பேருக்கு, அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சில பேருக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. திருமணம் திடீரென்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் சமூக சேவை, தொண்டு, காவல், இராணுவம் போன்ற துறைகளில் நீங்கள் ஈடுபடுறதுக்கும், மருத்துவத்துறை, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற லாபமும் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் சம்மந்தமாக தொழில் நடத்தக்கூடியவங்க, ஜவுளி, அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம், சம்பளம் ஒரு நிச்சயமான முறையில் உண்டு. இருந்த போட்டிகள் விலகும். அது எந்த தடையும் இல்லை. ஸோ மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 2 கிரக வக்ரத்தின் போது நிச்சயம் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கிரன் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான துலாமில் போய் அமர்கிறார். ஸோ அப்போ முழுமையாக சுக்கிரனுடைய பார்வை மேசராசிக்கு கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 கிரகம் வக்ரமாக இருக்கின்ற பொழுது சுக்கிரனுடைய பார்வை கிடைத்தால் நிச்சயம் உங்களுக்கு லட்சாதிபதி ஆகக்கூடிய யோக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ பணவரவை எதிர்பார்த்திருப்பவர்கள் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். கைக்கு வந்து சேரும் கஜானா. ஸோ தயங்காமல், பயப்படாமல் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நிலைப்பாடுக்கு நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தவறாமல் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியினுடைய வழிபாடு, காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் நல்லவையும் அதே நேரத்தில் சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.